శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం. శ్రీవారి కళ్యాణోత్సవానికి గాను సంకల్పం చెప్పబడుతుంది. అందరూ స్వామివారిని ప్రార్థన చేసుకొని సంకల్పం అందరూ చెప్పుకోవాలి. అందరూ చెప్పండి. శ్రౌత స్మార్త ఆదికం కర్మ నిఖిలం. అందరూ చెప్పట్ల. నిఖిలం ఏన సూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విదే వికనసే నమః. వికనసే నమః. శృతి శృతి స్మృతి స్మృతి నదీపూర్ణం నదీపూర్ణం శాస్త్ర శాస్త్ర కల్లోల కల్లోల సంకులం సంకులం విష్ణుభక్తి విష్ణుభక్తి ఉదకం ఉదకం శుద్ధం శుద్ధం వందే శ్రీ వందే శ్రీ విఘ్నోర్నవం విఘ్నోర్నవం శుక్లాం శుక్లాం భరధరం వరధరం విష్ణుం విష్ణుం శశివర్ణం శశివర్ణం చతుర్భుజం చతుర్భుజం ప్రసన్న ప్రసన్న వదనం వదనం ధ్యాయేత్ ధ్యాయేత్ సర్వ సర్వ విఘ్నోప విఘ్నోప శాంతయే శాంతయే శ్రియః శ్రియః కాంతాయ కాంతాయ కళ్యాణ కళ్యాణ నిధయే నిధయే నిధయేర్తినాం నిధయేత్తినాం శ్రీ వెంకట శ్రీ వెంకట నివాసాయ నివాసాయ శ్రీనివాసాయ శ్రీనివాసాయ తే నమః తే నమః. అస్యాం అధ్యాం శుభతిథౌ శుభతిదో మమ మమ సహ సహ కుటుంబస్య కుటుంబస్య సపుత్రకస్య సపుత్రకస్య సభ్రాత్రకస్య సభ్రాత్రకస్య సభాంధవస్య సబాంధవస్య క్షేమ క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య వీర్య విజయ విజయ అభయ అభయ ఆయు ఆయు ఆరోగ్య ఆరోగ్య ఐశ్వర్య ఐశ్వర్య అభివృద్ధ్యర్థం అభివృద్ధ్యర్థం ధర్మార్థ ధర్మార్థ కామ్యమోక్ష కామ్యమోక్ష చతుర్విధ చతుర్విధ ఫల ఫల పురుషార్థ పురుషార్థ సిద్ధ్యర్థం సిద్ధ్యర్థం లక్ష్మీనారాయణ లక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం ప్రీత్యర్థం. అందరూ తమ పేరు గోత్రము పిల్లల పేర్లు బంధువుల పేర్లు మనసులో సంకల్పం చేసుకొని అందరూ ప్రార్థన చేసుకోండి. எல்லாரும் தம் பிள்ளைகள் புத்திரி புத்திரிகள் பந்துகள் எல்லா பேரையும் ಸಂಕಲ್ಪ பண்ணிட்டு ಪ್ರಾರ್ಥನೆ ಪಡಿಕ வேண்டியது. ಎಲ್ಲರೂ ತಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬಂಧುಗಳು ಎಲ್ಲ ಹೆಸರನ್ನ ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ಕೋಬೇಕು. सब आदमी के लिए सब नाम से भगवान के लिए संकल्प करने का प्रार्थना करिए. प्रणाम कराओ. मम मम सह सह कुटुंबस्य कुटुंबस्य संभवत संभवत नियमेन वेनेन संभवत संभवत कालेन कारेण संभवत संभवत द्रव्येण द्रव्येण श्रीमते श्रीमते वैकानस वैकानस भगवत्शास्त्र भगवत्शास्त्र मार्गेण मार्गेण कल्याणोत्सवं कल्याणोत्सवम् आचार्य मुखेन आचार्य मुखेन अहम् कारयिष्ये कारिष्ये सर्वं सर्वं श्रीनिवास श्रीनिवास अर्पितमस्तु अर्पितमस्तु. ओम नमो वेंकटेशाय.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே. ஸ்ரீவாரி கல்யாணோத்சவம் திருமலை சம்பங்கி பிராகாரத்திலிருந்து ஸ்ரீவாரி கல்யாணோத்சவம் நேரடி ஒளிபரப்பு வர்ணனையை தொடங்குவது காஞ்சிபுரம் பிரமிளகுமாரி. இதோ பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் ஸ்ரீவாரி கல்யாணோத்சவ வைபவத்திற்கு வந்திருந்து எம்பெருமானை சேவிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். தங்களுடைய பெயர், குடும்ப உறுப்பினர்களினுடைய பெயர், தங்களுடைய கோத்திரம், தங்களுடைய பிரார்த்தனை ஆகிய அத்தனையும் சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டனர் பக்தகோடி பெருமக்கள். இப்பொழுது விஸ்வக்சேனர் ஆராதனை என்று சொல்லக்கூடிய வைபவம் நிகழ இருக்கின்றது. வைணவ சம்பிரதாயத்திலே விஸ்வக்சேனருக்கு ஆராதனை செய்த பின்பே எந்த ஒரு வைபவமும் தொடங்குவது என்பது மரபு. நெய்தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர் விண்ணோர் பிரானார் என நம்மாழ்வார் உருகக்கூடிய பிரானின் நித்திய சூரியாக விளங்கக்கூடிய விஸ்வக்சேனருக்கு ஆராதனை செய்யப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சேனை முதன்மையார் என்று சொல்லக்கூடிய விஸ்வக்சேனர் பூராட நட்சத்திரத்திலே உதித்தவர், சதுர்புஜங்கள் உடையவர், ஜெயாதேவி சூத்ராவதி என்னும் இரு மனைவியரை உடைய ருக்வாத்மணி அப்புத்ரா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ண யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரேவதி ஆத்மோதே த்ரிவாலே தர்மதர்மம அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் யஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாவயுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். ஸ்பிருதே சகல கல்யாணி பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தவஜன் நித்யம் பிரஜாமி சரணம் வரிம். சர்வதா சர்வகார்யேஷு நாஸ்தி தேஷாம் மங்களம். தேஷாம் ஹிருதயஸ்தோ பகவான் மங்களாயதனம் வரஹி. லாபஸ்தேஷாம் கிருதஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ. தேஷாம் இந்தீவரஸ்யாம ஹிருதயஸ்தோ ஜனார்தனஹ. ஆபதாரமுபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாவிராமம் ஸ்ரீராமம் போஜோ போஜோ நமாம்யஹம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாஜேத் சர்வவிக்னோபசாந்தயே. யஸ்யத்வக்ராத்யா பாரஷத்யா பரஸ்ஸதம் விக்னம் நிக்னம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. அசுரேவதேவஸ்ய பகவதோ நாராயணஸ்ய புரே பிரஜோத்தமஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீபோ விலாசவேதஸ்ய ஸ்ரீனிவாசஸ்வாமினः விவாஹிகோஸ்வகர்மணி சுத்ருண்யாஹ வாசனம் கரிஷ்யே அதோ நிர்விக்னேன பரசமாவாப்த்யர்த்தம் விஸ்வக்சேனாராதனம் கரிஷ்யே. தாராசரப்த சுதமான தேஜோ சரஸ்ய ரஸ்ய பரபோர் தேஜோ அபாபகந்தன் பரிபாதேஷ்யே குணோனி விஸ்வாம் சுதரகம் சுதர்மாய மாபஸ்வா சுதமா சாந்தா சாந்தரமா शुभा आश्रुतमा पुदा पुजरमा पुण्या पुनर्मा मेत्या मेतिर्मा अमृतामृतरसाः बोधा ब्रह्मभौत्येन बोधा सौर्यस्य रश्मिः कर्के पान्तिमधिकमवाहयामि जले वर्णमवाहयामि रक्ताम्रमवाहयामि अर्चितप्राततो वेदासवर्तिताः गन्धद्वारां द्वादृशां नित्यपुष्टाङ्गरेषणीं ईश्वरेयं सर्वभूतानां तामिहोपक्वयेस्यं करुणानिर्भः सुप्रीतः गूढोभारयामि सुप्रीतः सुप्रसन्नः भवन्तो विश्वक्सेनस्मृतो नेता भगवान् शुद्धकर्मणः तस्यासेव भासीता विज्ञानां प्रशान्तये. ओं प्रेक्ष्याम देशो विबुधानामनाभिः यामे सस्तां दरदां दरातो. ओं पद्माकारमण्डले विश्वक्सेनमावाहयामि शान्तमावाहयामि हरमावाहयामि अमितमावाहयामि श्रोत्रवतीमावाहयामि प्रियामावाहयामि श्रोत्रवती दियासहिता श्री विश्वक्सेनाय नमः. ध्यायामि ध्यानं समर्पयामि आवाहयामि औपचारिक स्नानं समर्पयामि स्नेहावतर्यापनार्थे पुष्पाणि पूजयामि धूमाग्राव्यां जीवं दर्शयामि. यदा भागतः मुखीपर्ताम्बूलं निवेदयामि. विश्वक्सेनाय नमः.
सुप्रीतः सप्रसन्ना वरदा भवन्तो सुपुण्याहं करोमि कुरुष्व स्वस्ति अप्राक्षरम् अस्ता प्रजापति प्रेतां भगवान् प्रजापतिः साम्यन्त घोराणि साम्यन्त पापानि साम्यन्त्वा एतयः शुभानि वर्धन्तां वर्धतां शुभानि साम्यन्त घोराणि साम्यन्त पापानि साम्यन्त्वा एतयः शुभानि वर्धन्तां वर्धतां शुभानि अतो देवावन्तुनायित्वा विष्णुरुचक्रमे पृथिव्याः सप्तधामहे तं विष्णुरुचक्रमे त्रयदादेवतं समो नमस्य वागं सुरे त्रीणि पदाचक्रमे विष्णुर्गोपादाभ्यः रोधर्माणि धारयन्न विष्टात्कर्माणि पश्यत यदा आवृतानि पदे इन्द्रस्य यज्जस्सका तद्दिष्टात् परमं पदकं सदा पश्यन्त सूर्यः तमेव चक्षुरादिरं तद्यप्रासो विपञ्चमो जाग्रवागं सस्यवन्दते विष्टार्यत्परमं पदं भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः पुण्याहमस्ता शिवमस्ता आयुष्यमस्ता आरोग्यमस्ता अचलमैश्वर्यमस्ता पुण्याहमेव कृते वैवाहिकोऽस्त्रकर्मणि स्वस्ति भवन्ता स्वस्ति न इन्द्रा वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नष्टार्क्ष अरिष्टदेविः स्वस्ति न बृहस्पतिर्ददातु अस्मिन् पुण्याहं कर्मणि वृद्धिं भवन्ता वृद्धे समृद्धेः वृद्ध्यात्महव्ये नमसो मदस्य तत्रं देवं मित्रवेन्नास्त अनुरागानविषा वर्धयन्तः तमन्दीवेमदस्तवीराः आपो हिष्टामयोपस्तानमूर्त्यै जरासना महेरणा इदक्षसे सोमस्तविदमूर्धः तस्य बाध्यदेनः तदेव मातरः तस्मारङ्गमामगोयस्वस्याय सुन्दता आपो जनयदाजिनः हिरण्यवर्णा सुदयः पावकायाजुदातः कश्यपो यास्मिन्द्रः अग्निर्यागर्भन्दविरेवरूपास्तान आपस्सग्रस्य नामवन्तो या सागुं राजा वर्णो याजमध्ये सत्यामृते औपस्सञ्जनानां मधुसुतसुतयो याक्पावकास्तान आपस्सग्रस्य नामवन्तो शिवेन मादक्षुषामस्य वयावयवत्तदं मे आपोहिष्टामयो भवस्तानमूर्त्यै जरातुरा दिविस्सय स्वान्तरिक्षय दस्वा पृथिव्याः सम्भवर्त्यसमसि ब्रह्मवर्चसायत्वा पवमानस्य वर्जनः पवित्रेण विचर्षिणिः सुदुगाहेव यस्वतिः रजभिस्संवृतो रसः ब्राह्मणे सदयं हितं पावमान्ये विशन्तुनः इमं लोकमुदोदकं कामाः समर्थयन्तु नः देवैर्देवैः समावृताः पावमान्ये स्वस्तयनैः सुदुगाहेव यस्वतिः रजभिस्संवृतो रसः ब्राह्मणे सदयं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनदेशुराः तेन सहस्रदारेण पावमान्यः पुनन्तु मां प्राजापत्यं पवित्रं सदात्मायगं हिरण्मया तेन ब्रह्मविचोदय ओदं ब्रह्मवनेमहे इन्द्रस्वहेति सहमापुरातो सोमस्वस्यावरुणः समेद्या यमो राजा वरुणादिक्पुनाहमा जातवेशा मोर्जयन्त पुनादो तस्थ्यो रावणेमहे गातुं यज्ञवते दैवी स्वस्तिरः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं च गातवेदिनं सन्नो अस्तद्यवते सञ्चतुष्पदे ॐ शान्तिः अस्यां देवार्तिजो मार्जयन्तां दक्षिणायाम् इदमादाः पितरो मार्जयन्तां प्रदेत्यां देवा वनस्पतयो यज्ञपतयो मार्जयन्तां स्वाङ्कृदोषे स्वास्थोष्पदे प्रतिजाने देवस्थत्वा समिदप्रसवे अस्तिनार्बाहुभ्यां पोष्ण हस्ताभ्यां प्रदे गृह्णामि आपो हिष्टामयो भवस्तानमूर्त्यै जरातुना महेरणा इदक्षसे लोभस्यमितमूर्धस्तस्य बाध्यदेनः तदेव मातरः तस्मारङ्गमावो यस्वक्षया जन्मदा
आपो जनयिताजनः दिवस्य स्वान्तरिक्षाय तस्वा पृथिव्या संहवर्तसमुदे ब्रह्मवर्चसायित्वा राजात्वा वरुणोरिदेव दक्षिणे हिरण्यं तैरामृतत्तमस्यां मयो धात्रे कामप्रतिग्रहेत्रे कैगङ्गस्मादादे कामः कामाय कामो धाता कामकं समुद्रमाविषा कामेन ते एषा ते कामदक्षिणाः उत्तानस्वाङ्गे गृह्णामि सूत्रवते जयासहित श्री विश्वक्सेनाय नमः यदास्तानं प्रतिष्ठापयामि क्षमार्थं वरदागमनाय च श्री विश्वक्सेन देवता सुप्रीतः सुप्रसन्ना वरदा भवन्तु. ஓம் நமோ வெங்கடேசாய. கல்யாணோத்சவ வைபவத்திலே விஸ்வக்சேனர் ஆராதனை நிகழ்ந்து முடிந்து அடுத்ததாக அங்குரார்ப்பணம் என்கின்ற வைபவம் நிகழ இருக்கின்றது. ஆம், மண் பாலிகைகளில் நவதானியங்களை பரப்பி அக்ஷதா மலர்களால் அஷ்டதிக் பாலர்களை பூஜிக்கக்கூடிய அந்த கைங்கரியத்தை தான் நாம் இப்பொழுது சேவிக்க இருக்கின்றோம். இந்த நேரத்திலே ஒரு நிகழ்வை நாம் சிந்திப்போம். உத்தானபாதன் என்ற மன்னன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு சுனீதி சுருசி என்று 2 மனைவிகள் இருந்தனர். சுனீதியின் மகன் துருவன், சுருசியின் மகன் உத்தமன். தன் 2வது மனைவி சுருசியிடமும் அவள் மகன் உத்தமனிடமுமே அதிக அன்பு காட்டினான் மன்னன். ஒரு நாள் தன் தந்தை உத்தமனை மடியில் வைத்து கொஞ்சுவதைக் கண்ட துருவன் தானும் தந்தை மடியில் அமர விழைந்து தந்தையின் அருகிலே சென்றான். ஆனால் அவனை தடுத்த சுருசி, அவர் மடியில் அமர்வதற்கு உனக்கு தகுதி கிடையாது. அவர் மடியில் நீ அமர வேண்டுமானால் என் வயிற்றில் குழந்தையாக பிறந்திருக்க வேண்டும் என்கின்றாள். 5 வயது சிறுவனான துருவன், உங்கள் வயிற்றில் பிறக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அதற்கு அவள், நீ திருமாலை குறித்து தவம் செய், எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று அவரிடம் வரம் கேட்டு பெற்று எனக்கு மகனாக பிறந்து அதற்கு பின் மன்னரின் மடியில் அமர்ந்து கொள் என்கின்றாள். தன் தாய் சுனீதியிடம் வந்து நடந்ததை சொன்னான் துருவன். சுனீதி, குழந்தாய், அவள் சொன்னதில் பாதி சரி பாதி தவறு. திருமாலை குறித்து நீ தவம் செய். ஆனால் தவம் செய்த பின்னும் நீ ஏன் இந்த தந்தையின் மடியில் அமர வேண்டும்? உலகுக்கே தந்தையான அந்த திருமாலின் மடியிலேயே நீ சென்று அமர்ந்து விடலாமே. அரண்மனை ஊழியர்களும் ஊர் மக்களும் உன் சித்திக்கும் உன் தம்பிக்கும் தரும் மரியாதையை எனக்கும் உனக்கும் தருவதில்லை என்பதை நீயே உணர்ந்திருப்பாய். நீ காட்டுக்கு போய் தவம் செய்வதே சிறந்தது என்று சொல்லி அவனை வழி அனுப்பி வைத்தாள். எண்ணறிவு எழுத்தறிவு இல்லாத 5 வயது சிறுவன் தவம் புரிவதற்காக நாட்டை விட்டு புறப்பட்டுச் சென்றான். காவலாளிகள் இளவரசன் செல்வதை கண்டும் காணாமல் இருந்தார்கள். காட்டுக்கு செல்லும் வழியில் நாரதரை கண்டான். அவரை விழுந்து நமஸ்கரித்தான். எங்கு செல்கின்றாய் குழந்தாய் என கேட்டார் நாரதர். தவம் செய்ய மதுவனத்தை நோக்கி செல்கிறேன் என்றான். தவம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று நாரதர் வினவ, அது எனக்கு தெரியாது, ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை நிறைய இருக்கிறது, அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று நம்புகிறேன் என்றான் துருவன். தவம் செய்யும் முறையையும் இறைவனை தியானிக்கும் முறையையும் நாரதரே துருவனுக்கு உபதேசித்து ஆசிகளையும் வழங்கி காட்டுக்கு அனுப்பி வைத்தார். இதோ ரக்ஷாபத் நாகராஜமாவாஹயாமி சஹஸ்ரசீர்ஷமாவாஹயாமி அனந்தமாவாஹயாமி சேஷாய நமः த்யாயாமி த்யானம் சமர்ப்பயாமி ஆவாஹயாமி அபஜாரஸ்தானம் சமர்ப்பயாமி வஸ்திரக்ஷாபத்ரயாபணார்த்தே புஷ்பாணி பூஜயாமி அக்ஷதான் சமர்ப்பயாமி நமமாக்ராபயாமி தீபம் தர்சயாமி यथा भागसः पुकीपर ताम्बूल निवेदयामि गुणोपहार नैवेद्यं समर्पयामि शेषाय नमः सुप्रीतः सप्रसन्नः वरदा भवन्तु ओम स्वस्ति नामयितारस्ति नामकस्तते धर्मणः स्वस्ति भोजाजुरोदनाजर स्वस्ति द्यावा प्रथमे सोचेतुना स्वस्तये वायुमुपब्रवामहे सोमं स्वस्य भवनस्य यस्पतिः
बृहस्पतिं सर्वागणं स्वस्तये स्वस्ति न आदित्यासो प्रबन्धु नः विश्वे देवानो अद्य स्वस्तये वैश्वानरो वसुरग्ने स्वस्तये देवा बृहस्पतये स्वस्ति रुद्रः पार्थं वसः स्वस्तिमित्रावरुणा स्वस्ति पत्नी देवती स्वस्ति रजेन्द्रस्याग्निश्च स्वस्ति नो अधिते कृते स्वस्ति वन्त मनोजरेमा सौर्या चन्द्रमसा विवा पुनर्धदा जादाग्नया संगामे महे सस्तयनन्ताक्षमनिष्ठनेमि महर्भोदं वायसं देवतानाम सुरग्निन्द्राजवं दसदमारहेव अहं भोजामाङ्गयन्तः सत्या आद्येयं मनसा चिराद्यं प्रैदवानि शरणं प्रपद्ये स्वस्ति संभाये स्वभायन्न अस्तु शुभकं शुभम् ஓம் நமோ வெங்கடேசாய. ரக்ஷா பூஜை நிகழ்ந்து முடிந்து இப்பொழுது ரக்ஷாபந்தன நிகழ்வை நாம் சேவிக்க இருக்கின்றோம். துருவன் நாரதர் மூலமாக உபதேசம் பெற்று ஆசிகளையும் பெற்று மதுவனத்திலே தவம் புரிகின்றான். எப்படி தெரியுமா? முதல் மாதத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை விளாம்பழத்தையும், 2வது மாதத்தில் 6 நாட்களுக்கு ஒரு முறை இலைத்தழைகளையும், 3வது மாதத்தில் 9 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரையும், 4வது மாதத்தில் 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றையும் உட்கொண்டு தவம் புரிகிறான். அவனது தவத்துக்கு திருவுள்ளம் உகந்த திருமால் கருட வாகனத்திலே வந்து அவனுக்கு காட்சி தருகின்றார். தன்னுடைய பாஞ்சசன்யம் என்னும் சங்கினால் அவன் கன்னத்தை தடவி கொடுக்க ஞானம் பெறுகிறான் துருவன். கண்ணீர் மல்க இனிய பாடல்களால் எம்பெருமானை துதித்தான். அவனை தன் மடியில் அமர்த்தி கொண்டு, குழந்தாய், நீ நாட்டுக்கு திரும்பச் சென்று அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் நாடாள வேண்டும். அதன்பின் துருவ நட்சத்திரம் என்னும் பதவியை உனக்கு தருவேன். அந்த பதவியில் வீற்றிருக்கும் என் பக்தனான உன்னை உலகமே அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்றான் எம்பெருமான். நான் நாட்டுக்கு திரும்ப சென்றால் யாருமே என்னை மதிக்க மாட்டார்களே. என் தந்தைக்கு என் தம்பியைத்தான் மிகவும் பிடிக்கும். அவனை அடுத்த மன்னராக ஆக்குவார். அதற்கு எம்பெருமான், உலக வாழ்க்கையில் பந்தப்பட்டிருக்கும் உயிர்களுக்கு பிரதான புருஷர்கள் என்று பெயர். அவர்களையெல்லாம் இயக்குபவனான நான் பிரதான புருஷ ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறேன். என் அருள் உனக்கு கிட்டிவிட்டதால் இனி அனைத்து உயிர்களுமே உன்னிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். உன்னுடைய சித்தி சுருசி ஆரத்தி எடுத்து உன்னை வரவேற்பாள். காவலாளிகள் உன்னை கண்டதும் வணக்கம் சொல்வார்கள். உன் தந்தை உன்னை ஆசையுடன் தழுவிக்கொள்வார். மக்கள் அனைவரும் உன்னை கொண்டாடுவார்கள் என்று சொல்லி நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். அதேபோல் துருவன் நாட்டிற்கு சென்று நாடாண்டான். எம்பெருமான் பிரதான புருஷேஸ்வர என்று அழைக்கப்படுபவன். அவனை வணங்கினால் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நாம் அன்புடையவர்களாக திகழ்வோம் என்பதிலே ஐயமில்லை. அப்பேற்பட்ட எம்பெருமான் இங்கே இதோ மலையப்பனாக எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். திருவேங்கடமுடையானான எம்பெருமானுக்கு இன்னும் சற்று நேரத்திலே ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய கைங்கரியம் நிகழ இருக்கின்றது. நாம் அத்தனை பேரும் அந்த கைங்கரியத்திலே எம்பெருமானை சேவித்து நம்முடைய பக்தி என்ற கயிற்றால் எம்பெருமானை நம்முடைய மனதிலே கட்டிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதிலே சற்றளவும் ஐயமில்லை அல்லவா? இதோ இன்னும் சற்று நேரத்திலே இதோ ரக்ஷாபந்தனம் செய்ய இருக்கின்ற அந்த ரக்ஷையை நாம் சேவிக்கின்றோம். ध्रुवन्त इन्द्रस्याग्निश्चरा ष्टन्दारयतां ध्रुवम् ध्रुवन्ते राजा वरुणा ध्रुवन्ते वा बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रस्याग्निश्च राष्ट्रन्दारयतां ध्रुवम् विष्णुस्त्वां रक्षतो चक्रमोर्ध्वं दनः पूर्वं सक्तर्दक्षिणं वरङ्गतो देति नन्दगोदस्ताद्वादगन्धरे विघ्नात् इन्द्रायव वरुणो विक्रमात् कुबेरो रक्षया देयं पुनाब्दयम्बर्च मनज सर्वे रक्षन्तो आत्मरक्षां सर्वत्र रक्षां कृत्वा
वेदस्य महास्तवेदवदजं सेवार्थमागच्छताम् आशीर्वादमहं करोमि विदजं सद्ब्रह्मगोधाक्वयं सद्ब्रह्मा परिपूर्णा भवतु रक्षाबन्धनमुहूर्तस्य मुहूर्त महान्तो निगृह्णन्तु सुलग्नाः सावधानाः मुहूर्ते सावधाना लक्ष्मीनारायण ध्यान सावधानम् ध्रुवन्ते राजा वरुणा ध्रुवन्ते व बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रस्याग्नश्च राष्ट्रं धारयतां ध्रुवम् विष्णुस्त्वां रक्षतो चक्रमूर्ध्वं दनः पूर्वं सक्तर्दक्षिणम् अपरङ्गतो दीति नन्दगोदस्ताद्वादशगन्धरे त्यज्ञा विज्ञात् इन्द्रो यमा वरुणो विक्रमात् कुबेर रक्षया ध्येयं गुणाद्यसंवत्सरः सर्वे रक्षन्तो आत्मरक्षान् सर्वत्र रक्षान् कृत्वा रक्षाबन्धनमुहूर्तस्य मुहूर्त महान्तो निगृह्णन्तो मुहूर्तोऽस्तु रक्षाबन्धनमुहूर्तस्य मुहूर्त महान्तो निगृह्णन्तो मुहूर्तोऽस्तु देवस्य भगवतो नारायणस्य पदे प्रजोत्व सकलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीभो मृणासवेदस्य श्री श्रीनिवास स्वामिनः विवाहिकोस्मकर्मणि आकार कर्म करिष्ये यतो निरग्दानं विरोध्य यतोऽन्मन्त्रं सुते राम्ना मयि देवानन्तां देव्या जुहोतिः देव्या होतारादेस्यास्यामगाः एतस्यन्नो साता पृथ्वेदोगदाता तस्य वरेहेण्यम्बर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् जातवेदसे भुवनस्य अनङ्गृहीत्वा उद्धन्नमानस्तारे तस्सन्नो साता पृथ्वेतोकसाता तस्य द्वरेहेण्यम्बर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् जातवेदसे भुवनस्य अनङ्गृहीत्वा जातवेश्ये अग्निसत्तानन्द्योः प्रतीघो प्रज्वाल्य उपावरो अग्निन्निधायाम् जातवेश्ये अग्निसत्तानन्द्योः प्रतीघो प्रज्वाल्य उपावरो अग्निन्निधाय अग्नाया श्रीते गुणानो हव्यदाते विहोदादे अजितेन मन्नस्वा हनुमतेन मन्नस्वा सरस्वतेन मन्नस्वा देवसौद प्रचोभा तस्सद्वरेहेण्यम्बर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ब्रह्मज्ञानं ब्रह्मं प्रस्तादेवो देनावः समुद्यापमानस्य विष्टाः ॐ भूः ब्रह्माणमावाहयामि ॐ भुवः प्रजापतिमावाहयामि ओगुं सुवः पितामहमावाहयामि ॐ भूर्भुवः स्वः हिरण्यगर्भमावाहयामि ब्रह्मणे नमः सर्वोपचारेण भृत्या सोमो दैनगं सममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्द्रमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः सर्वोपचारेण भृत्या ब्रह्मोदिष्यामि अगसमानसोमं प्रोक्ष्य पात्रादानामाधाय असौर्यस्य रश्मिः अपोदाग्रे प्रोक्षिरास्ता विष्णोस्तुपोऽसि प्राच्य विष्णोस्तुपोऽसि दक्षिणता विष्णोस्तुपोऽसि विष्णोस्तुपोऽसि पश्चिमसौधत्तां विष्णोस्तुपोऽसि श्रुतासि ध्रुवासि
प्रवासे वारणासे तारं दक्षो देवेतं दक्ष्या पृथिव्यापोरिष्यामि ब्रह्मण परिष्यामाञ्च अनसर्वमानवस्तो ॐ प्रोक्ष्यां पर्खो देवस्य देवहि योगो न प्रचोदयात् ब्रह्मदग्निनां प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि वसूनावाहयामि मरुतानावाहयामि रुद्रानावाहयामि आपगोपास्वरस्य ॐ श्रीमहाविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि कर्णमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनावाहयामि उषारमावाहयामि अक्षमावाहयामि अक्षसोमवाहयामि औपासिकमावाहयामि विश्वां देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यपात्रे प्रजापतिरूपामि अग्नये दुष्टरूपामि अग्निसोमाभ्या दुष्टरूपामि रुद्रनिष्ठयामि तिरुपतिष्ठयामि अग्निज्योतिरसि स्वाहा अंतरिक्षस्य नभवितदा सूर्यस्य रश्मै स्वाहा वासनिकपालनामस्य नभवितदा सूर्यस्य रश्मै स्वाहा देवस्य स्वावस्य नभवितदा सूर्यस्य रश्मै स्वाहा कलसम्पूर्णात् वासयित्वा अक्षताम् अर्भ्यर्च्याम् आद्यां चरुभिः इंद्राय नमः नित्ये नमः यमाय नमः निरुते नमः वरुणाय नमः वायुवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः दातवे नमः वैश्वानराय नमः वसत्पदे नमः अग्निपुरुषाय नमः अजते नमन्नस्वा नमते नमन्नस्वा सरस्वते नमन्नस्वा देवसवितः प्रसोवाम् कलसम्बोलाङ्वादेत्याघारान्त मुहूर्तस्य मुहूर्तो महान्तो निगृह्णन्तु आगत्वां वायुव्यादग्नेयान्तं प्रजापते स्वाहा नैऋत्याय ईशानान्तमिन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्नि सोमाव्यागु स्वाहा प्रजापते स्वाहा इंद्राय स्वाहा वसभ्य स्वाहा परभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा आवोपास्वरस्य ओम श्री महाविष्णवे स्वाहा बृहस्पते स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्यः स्वाहा अश्विभ्यां स्वाहा ओष्टे स्वाहा कक्षाय स्वाहा कक्षसोमाय स्वाहा औपासनिज्ञाय स्वाहा सर्वदेवेभ्यः स्वाहा धन्याविहार्य चरं सागित्वां गृहीत्वा पुनरभिगार्य ओम भो स्वाहा ओम भुव स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भुवस्सुवः स्वाहा अग्ने नमग्गस्ताः अनुमते नमग्गस्ताः सरस्वते नमग्गस्ताः देवसवितः प्रासावेः असदेव देवस्वगतो नारायणस्य पुरुषोत्तमस्य ब्रह्मांड नायकस्य श्रीभोमनिरासमेतस्य श्रीनिवासस्वामिनः विवाहिकोत्सवकर्मणि आघारमध्ये मंत्रलोपे क्रियालोपे नियमलोपे द्रव्यलोपे गुणादोषादि सर्वदोषप्रायश्चित्तार्थं मतो देवाय वैष्णवं होषे अद्यावन्नस्वा सरस्यावन्नस्वा देवसवितः प्रसोवा अतो देवावन्तुनायतो विष्णुर्विचक्रमे पृथिव्या सप्तदा विश्वाहा इदं विष्णुर्विचक्रमे त्रेधानते पदं समोदमस्य वागं सुरे स्वाहा त्रेण पदा विचक्रमे विष्णुर्गोप अदाभ्यः धर्मान् धारयन् स्वाहा विष्णोत्कर्मान् वस्ततयतावृतानुपदे इन्द्रस्य यज्जुस्सकां स्वाहा तद्विष्णात् परमं पदकं सदा वसन्त सूर्यः तमेव चक्षुरादिरग् स्वाहा तद्यप्रासो विपञ्चमो जाग्रभागं सस्यवन्दते विष्णार्यः परं पदग् स्वाहा ओम भो स्वाहा ओम भव स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भुवस्व स्वाहा अजते नमग्गस्ताः देवसवितः प्रासामि మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా
తలమోచి ఎవ్వరైనా తమవారైన వారిని పిలువక తాము తామే పెండ్లాడేరా. తలమోచి ఎవ్వరైనా తమవారైన వారిని పిలువక తాము తామే పెండ్లాడేరా. అలరి శ్రీ వెంకటేశ ఆడకుమము రప్పించి వలసినట్టు గరుడ ధ్వజమెత్తవయ్యా. మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత సేయవయ్యా. చెంది ఊడిగపు వారు సేవ సేయకెవ్వరైనా అందముగా ఏగు పెండికి అంగమించేరా. చెంది ఊడిగపు వారు సేవ సేయకెవ్వరైనా అందముగా ఏగు పెండికి అంగమించేరా. అందపు శ్రీ వెంకటేశ ఆడకు మమ్ము రప్పించి విందులతో నిట్టే తిరువీధులేగవయ్యా. మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత సేయవయ్యా. పేరుకొని తమ వద్ద వేరటాండ్లు పొడగాను సారెకు పెండ్లాడకున్న సంతసమౌనా. పేరుకొని తమ వద్ద వేరటాండ్లు పొడగాను సారెకు పెండ్లాడకున్న సంతసమౌనా. ఈ రీతి శ్రీ వెంకటేశ ఇద్దరు మము రప్పించి ఆరితేరి పువ్వములు అవధరించరయ్యా. మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత సేయవయ్యా. మీ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత సేయవయ్యా. గృహపతి సవిరజాధిపత్నే పయస్పతేరంతి రాజానోస్త ధ్రువానిశాం విష్ణుభక్తరోరా శేషానా సహసౌజా మనోగా బృహస్పతిర్వాజమిత్రాతమానస్సంతు మానా హవినో గృణంతో ఇష్టం భో దివో ధరుణ పృథివ్యానశేషాన జగతో విష్ణుపత్ని సంజ్ఞానం విజ్ఞానం ప్రజ్ఞానం జానతపి జానతే సంకల్పమానం ప్రగల్భమానముపగల్భమాన ముపక్లుప్తం క్లుప్తం శ్రేయోపసి ఆయుస్సంభూతం బోధం చిత్రకేతు ప్రభానాభాన్ సంహానే జ్యోతిష్మాగస్తేజస్వానాదభగ్గస్తమన్మపితమన్నే రోచనో రోచమాన శోభన శోభమాన కళ్యాణ స్వస్తి శ్రే కల్పత్రమగామగ చింతామణి గజాని విస్తారకస్య దేవాసుర ప్రస్తారకస్య నికలగమగమానస్య వయఃపారావారస్య అస్మిన్ ప్రదేశే కర్పూరధవనన్మిత సంతానోద్యాన పరివృతే విశ్వక్సేనాది ప్రధాన కిం పురుష ద్వారపాలక సంశోభితే వైకుంఠనగరే
సింహాసనాధిరూఢస్య అస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్య పరిమిత శక్త్యా ప్రయమానస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమానానాం అనేక కోటి బ్రహ్మాండానాం ఏతదమే వ్యక్తమదమహంకార ప్రదేయ తేజో వాయురాకాశాత్ తైరావనైరావృతే అస్మిన్ మహతద్ బ్రహ్మాండ మండలే ఆధారశక్తి గోర్బానంత ప్రథమే క్షీరసాగరే శ్వేతద్వేవ దివ్య మహామంటప అష్టదిగ్గజోపరి ప్రతిష్ఠితస్య అతల వితల తలాతల రసాతల మహాతల మహీతల సప్తపాతాళికస్యోభరితలే భోర్లోక భవర్లోక సవర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్యే సప్తలోకస్య అధోభాగే మహానాలాయమానస్య ఫణిరాజస్య శేషస్య సహస్రఫణామణిమండలమండితే దిగ్దండసుందార్తంబోర్తంబితే లోకాలోకే చ వలైతే లవణాస్సాగరే ప్రవృతే జంబో వృక్షా సప్తే దీపైర్దీపితే మాహేంద్రాది సప్తకుల పర్వత విరాజితే హేమకూటాని మహానిష్టాత్మికే ఇంద్రప్రస్థాద్నవగండాత్మికే హరిపురుష కిం పురుష ఐరావతానాం ఇంద్రప్రస్థ పాంచజన్య సింహానందికే పంచాశత్కోజన విస్తీర్ణ భూమండలే అఖండాత్మికే జంభోద్వేపే భారతవర్షే భారతఖండే దండకారణ్యే ప్రజాపతి క్షేత్రే సమభూమజ్జరేఖాయాం శ్రీ వెంకటాచల దిగ్భాగే కృష్ణా కావేర్యోర్మధ్యప్రదేశే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే దశపూర్వేషాం దశాపరేషాం తద్వంస్యానాం పితॄణాం నరకాది ఉత్తీర్ణ ఆమోద ప్రమోద సంబోధ వైకుంఠాఖ్య లోకేషు సాలోప్య సామీప్య సారూప్య సాయుజ్య చతుర్విధమాక్షఫల సిద్ధ్యర్థం శ్రీ లక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం ఆధారశక్తి భృగుముఖానుసారిభిః భృగ్వత్రిమరీచి కాశ్యపాభిః గురుచాతుర్లక్ష ప్రమాణాభిః దివ్య వైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్త మార్గేణ నానాదోక్త ప్రకారేణ వేదోక్త మార్గేణ విఖరసోక్త ప్రకారేణ హేమాద్రికన్యాదానాస్తు ఫలాప్రాప్త్యర్థం కన్యాదానం కారయిష్యే అస్య శ్రీమదాదినారాయణస్య అనేక కోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణ గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య శంఖచక్రనందకాఖ్య గదాధరస్య శ్రీమో మహా వైకుంఠనాయకస్య శ్రీమద్వైఖానస ఆగమోక్త ప్రకారేణ ఆంగేరస బారహస్పత్య భారద్వాజ త్రయార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచమేన ప్రవర్తమానస్య అర్చావతారద ప్రద్యుమ్నావతారస్య భగవత ప్రవాసుదేవస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణో నత్రే ఆంగేరస బారహస్పత్య భారద్వాజ త్రయార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కాలభూతస్య మూలస్వగీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయోజ్యాదివసాదే పశ్చిదావతారస్య సంకర్షణావతారస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవ శర్మణ పౌత్రాయ ఆంగేరస బారహస్పత్య భారద్వాజ త్రయార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త దేవతాదిముకుట మరీచి విరాజిత పాదారవిందస్య అర్చావతారద ప్రద్యుమ్నావతారస్య శ్రీ మహావిష్ణోః ఆదినారాయణ శర్మణ పుత్రాయ ఆంగేరస బారహస్పత్య భారద్వాజ త్రయార్షేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటకేయూర్హార్దివ్యాభరణ భూషితాయ కౌస్తుభాలంకృతాయ దివ్య పీతాంబరధరాయ దివ్యమాల్యోభిశోభితాయ ప్రపన్న పారిజాతాయ నిజావతారాయ స్వర్ణగరుడవాహనారూఢాయ అచింత్య స్వభావలావణ్య
నిత్య యవ్వన తేజో రత్నాకరాయ సకల శాఖాధ్యాయునో అఖిల గోత్ర పవిత్రాయ శ్రవణ నక్షత్రే మకర రాసౌ జాతాయ శ్రీ శ్రీనివాస స్వామి పరబ్రహ్మణే వరాయ ఋగ్వేద సామాత్రణ స్తోత్రోద్భవస్య సకల వేద శాఖాధ్యాయినీం ఈశ్వర విశ్వంబర సౌభాగ్య శ్రీవత్స శ్రీనిచార్య ప్రవరాన్విత శ్రీవత్స గోత్రోద్భవీం సర్వాలంకారవతీం సురాంగనాద సంసేవిత పదారవిందాం శ్రీ మహావిష్ణు వక్షస్థల నివాసినీం ఆనందకరాత్మికాం మూల ప్రకృతి రూపాం ఉత్తర ఫల్గుణీ నక్షత్రే కన్యారాసౌ జాతాయాం అయోనిజాం రమాం శ్రీదేవీ నాండీం కన్యాం ప్రణీత్వమే దాస్యామి కాశ్యపావస్యారనైద్రవత్యాక్ష ప్రవరాన్విత కాశ్యపస గోత్రోద్భవీం సర్వాలంకారవతీం సురాంగనాద సంసేవిత పదారవిందాం శ్రీ మహావిష్ణు అత్యంత మనోహరీం అత్యంత సౌందర్యవతీం హో శ్యామలాంగీం రేవతీ నక్షత్రే మీనరాసౌ జాతాయాం కశ్యప ప్రజాపతి సంకల్పదనయాం ఇవాం భూదేవీ నాండీం కన్యాం ప్రణీత్వమే దాస్యామి కన్యాం కనకసంపన్నాం కనకాభరణే భోజుతాం దాస్యామి విష్ణవే తుభ్యం బ్రహ్మలోకే హితేశయాః కన్యాదానముహూర్తస్సు ముహూర్తో మహాంతో నిగృహంతో సుముహూర్తోస్తు. வெங்கடேசாய. கன்யாதானம் என்று சொல்லப்படுகின்ற மகாசங்கல்ப கைங்கரியம் நிகழ்ந்து முடிந்து இப்பொழுது திருமாங்கல்ய பூஜை என்கின்ற வைபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே நடக்க இருக்கின்ற மாங்கல்யதாரண கைங்கரியத்திற்குரிய திருமாங்கல்யங்களுக்கு பூஜை நிகழ இருக்கின்றது. நாம் அத்தனை பேரும் இந்த அதி அற்புதமான சமயத்திலே எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் சேவித்து அவர்களுடைய பேர் அருளுக்கு பாத்திரர்களாவோமாக. கண்வ மகரிஷி யசோதையின் தந்தையான சுமுகரின் இல்ல புரோகிதராக இருந்தவர். அவர் தினமும் சாலக்கிராம வடிவிலுள்ள திருமாலுக்கு பக்தியோடு பூஜை செய்து வந்தார். தான் எந்த பொருளை உண்டாலும் அதை முதலில் சாலக்கிராம பெருமாளுக்கு அர்ப்பணித்த பின்பே உண்பார். நந்தகோபர் கண்வரிடம், அடியேனுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, நீங்கள் வந்து அந்த குழந்தையை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நெடுநாட்களாக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். கண்ணன் பிறந்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஒரு நாள் கண்வர் கோகுலத்திற்கு வந்தார். தான் பூஜிக்கக்கூடிய சாலக்கிராமத்தை நந்தகோபரினுடைய மாட்டு கொட்டகையில் வைத்தார். ஏன் என்று சொன்னால், மாட்டு கொட்டகையில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அங்கேயே அவர் பெருமாளிற்கு நிவேதனம் செய்ய வேண்டிய உணவுகளை தயாரிக்கவும் யசோதை ஏற்பாடு செய்திருந்தாள். காய்கறிகள், விறகு முதலானவற்றை ரோஹிணி தயார் நிலையில் வைத்திருந்தாள். கண்வர் நீராடிவிட்டு பூஜையை தொடங்கினார். பூஜையை செய்யும் முறையை நந்தகோபர், யசோதை, பலராமன், கண்ணன் ஆகியோர் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருமாளுக்கு பிரசாத நிவேதனம் செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது மற்றவர்களை அவ்விடத்தை விட்டு நகரச் சொல்லிவிட்டு பிரசாதத்தை சாலக்கிராம பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். பக்தி பரவசத்தில் கண்வர் ஆழ்ந்திருந்தபோது குழந்தை கிருஷ்ணர் இவர் சமர்ப்பித்த பிரசாதத்தையெல்லாம் உண்டுவிட்டான். கண் விழித்த கண்வர், இது என்ன அநியாயம் என்று கத்தினார். ஓசையை கேட்டு பதறிப்போய் நந்தகோபனும் யசோதையும் ஓடி வந்தார்கள். நடந்ததை கேள்வியுற்று கண்வரினுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கோரினார்கள். மீண்டும் புதிதாக உணவு தயாரிப்பதற்குரிய ஏற்பாடுகளையெல்லாம் செய்தாள் ரோஹிணி. களைத்து போயிருந்தாலும் கண்வர் மீண்டும் உணவு தயாரித்தார். யசோதை கண்ணனை ஓர் அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டாள். மீண்டும் பெருமாளுக்கு உணவை சமர்ப்பித்தார் கண்வர். பக்தி பரவசத்தில் மூழ்கி அவர் கண் விழித்து பார்த்தார். ஐயோ என்று கத்தினார்.
யசோதையும் நந்தகோபரும் ஓடி வந்து பார்த்தார்கள். மீண்டும் கண்ணபிரான் அங்கிருக்கும் பிரசாதத்தை உண்டு கொண்டிருந்தான். மீண்டும் நந்தகோபரும் யசோதையும் தங்களை மன்னித்தருளும்படி கண்வரிடம் பிரார்த்தித்தார்கள். பூட்டப்பட்ட அறையிலிருந்து கண்ணன் எப்படி வெளியே வந்தான்? அவர்களுக்கு புரியவில்லை. மீண்டும் அவனை அறையில் பூட்டினார்கள். மதிய பொழுது வந்துவிட்டது. மீண்டும் என்னால் உணவு செய்ய முடியாது. கொஞ்சம் பாயாசமாவது சமர்ப்பித்து பெருமாளுக்கு வணங்கி விடுகின்றேன் என்றார் கண்வர். ஆனால் அந்த பாயாசத்தை நிவேதனம் செய்யும் போதும் கண்ணன் வந்து அதை அருந்திவிட்டான். கடுங்கோபம் கொண்ட யசோதை, கண்ணா, இனியும் என்னால் பொறுமை காக்க இயலாது. உன்னை அடிக்க வேண்டாம் என்று விட்டால் இவ்வளவு குறும்புகள் செய்கிறாயே, எப்படி அறையை விட்டு வெளியே வந்தாய்? பதில் சொல் என்றார். என்னை திட்டாதே அம்மா, அந்த தாத்தாதான் சில மந்திரங்களை சொல்லி சொல்லி என்னை வா என்று அழைக்கிறார். அதனால்தான் நான் வந்தேன் என்று தாத்தாவிடம் போய் சண்டை போடு என்றான் கண்ணன். தன் வாயிலிருந்த பாயாசத்தை கண்வரின் முகத்தில் உமிழ்ந்தான். அடுத்த நொடியே கண்ணன் யார் என்பதை கண்வர் உணர்ந்தார். தான் சாலக்கிராம வடிவில் ஆராதிக்கும் திருமால் வேறல்ல, கண்ணன் வேறல்ல என்று புரிந்து கொண்டார். பேரானந்தத்தில் மூழ்கி அவர் அக்ராஹாய நமக என்று கண்ணனை துதித்தார். அக்ராஹ்யன் என்றால் சிந்தைக்கு எட்டாதவன் என்று பொருள். கண்வர் பெரிய ரிஷியாக இருந்தபோதும் அவராலும் கூட கண்ணனை இன்னார் என்று அறிந்து கொள்ள இயலவில்லை. கண்ணன் மனமு வந்து தானே உணர்த்திய பின்னர்தான் அவனை திருமால் என்று கண்வர் உணர்ந்தார். எனவே அவன் மனம் வைத்தாலன்றி அவனை சிந்தையால் அறியவே இயலாது. அதனால்தான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அவனை அக்ராஹ்ய என்று அழைக்கின்றது. இந்த நாமத்தை நாம் தினந்தோறும் சொல்லி வந்தால் எட்டாத பொருட்களும் நமக்கு எட்டும்படி எட்டெழுத்தின் நாயகனான எம்பெருமான் அருள் புரிவான். அப்பேற்பட்ட எட்டெழுத்து நாயகனான எம்பெருமானே இங்கு மலையப்பனாக வந்து அமர்ந்திருந்து நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய திருக்கல்யாணோற்சவ வைபவத்தை தான் நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். மாங்கல்யங்களுக்கு பூஜை நிகழ்ந்து முடிந்தது. இன்னும் சற்று நேரத்திலே ஆதி அற்புதமான அதி முக்கியமான வைபவமாம் மாங்கல்ய தாரணம் என்கின்ற வைபவம் நிகழ இருக்கின்றது. பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் எம்பெருமானையும் நரோர்தராயே வித்மஹே சர்வசித்யே ச தீமஹி தன்னோதரா பிரச்சோதயாத். மாங்கல்யம் தந்துநானேன ஜகஜ்ஜீவன ஹேதவே கண்டே பத்னாமி சுபகே கண்டே வசரதாம் சதம். த்ருவந்தே ராஜா வருணா த்ருவந்தே வோ ப்ரஹஸ்பதிः த்ருவந்த இந்திரஸ்ய அக்னிஸ்ய ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம். மாங்கல்யம் தந்துநானேன லோகரக்ஷண ஹேதுவே கண்டே பத்னாமி சுபகே கண்டே வசரதாம் சதம். த்ருவந்தே ராஜா வருணா த்ருவந்தே வோ ப்ரஹஸ்பதிः த்ருவந்த இந்திரஸ்ய அக்னிஸ்ய ராஷ்ட்ரம் தாரயதாம் த்ருவம். மாங்கல்யதாரண முகூர்த்தஸ்ய முகூர்த்தோ மகாந்தோ நிகృహந்தோ சுமுகூர்த்தோஸ்து. ఎట్టుగూడె పెండ్లి యోగమిద్దరికి నీ వేళ అట్టే లక్ష్మీనారాయణ యోగము. ఎట్టుగూడె పెండ్లి యోగమిద్దరికి నీ వేళ అట్టే లక్ష్మీనారాయణ యోగము. అట్టే లక్ష్మీనారాయణ యోగము.
కమలాక్షుడవు పొలతికి నీకు గూడె పొంతనాలు నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు గూడె పొంతనాలు వలుద చక్రవాకాలు వనితకు చాలు వలుద చక్రవాకాలు వనితకు చాలు నీవు ఎలమి చక్రాయుధుడవు ఇద్దరికి తగును ఎలమి చక్రాయుధుడవు ఇద్దరికి తగును ఎట్టుగూడె పెండ్లి యోగమిద్దరికి నీ వేళ అట్టే లక్ష్మీనారాయణ యోగము అట్టే లక్ష్మీనారాయణ యోగము తరుణి నీలకుంతల తగు నీలవర్ణుడవు సరుస మీకే తగు సంబంధము తరుణి నీలకుంతల తగు నీలవర్ణుడవు సరుస మీకే తగు సంబంధము అగ్నేత ప్రథమో దేవతానామదేజం రాజాపత్రమోదా స్వాహ ఇమం మేన స్వాదగే స్వాహ తత్వాయాదంతమానసరాజాస్తే యజమానో హవిర్భిః అహేడమానో ఆయు ప్రమోషే స్వాహ చిత్తంజ స్వాహ చిత్తజ స్వాహ ఆకోదంజ స్వాహ ఆకోదంజ స్వాహ విజ్ఞానంజ స్వాహ మనబ్జ స్వాహ సప్తరేబ్జ స్వాహ ప్రదజ్జ స్వాహ వడమాబ్జ స్వాహ అంధ్రంజ స్వాహ ఓం భూ స్వాహ ఓం భువ స్వాహ ఓం శివ స్వాహ ఓం భూర్భువ స్వ స్వాహ అగ్నేర్మగ్రస్తాః యదుదప్రాసావేః అస్రే దేవస్వగతో నారాయణ జపదే పురుషోత్తమసస్త్రిపతిగ్రాండకోటి బ్రహ్మాండనాయకస్య శ్రీభూమినిలాసవేదస్య శ్రీశ్రీనివాసపావనః వివాహికోస్పకర్మణి లాజహోం హోషే అగ్నేర్మన్నుస్వా హృదయమన్నుస్వా సరసేమన్నుస్వా తదోదప్రసోవ ఇమాల్లాజానభిగార్య ఇమాల్లాజానాపదయో పవిత్రమోధా స్వాహా నర్య ప్రజాన్మే గోపాయ అమృతత్వాయ దేవసే జాతాంజరిష్యమానాంచ అమృతే సత్యే ప్రతిష్ఠితాం అధర్వపదన్మే గోపాయ రసమన్నమిహాయుషే అదబ్ధాయోసీదన అవిషన్న పితం కృణ సద్గోస్తపదోన్మే గోపాయ ఏ చ సుభాసదః తానింద్రియావదః కురోం సర్వమాయరుపాదురాం అహే వందయ మంత్రన్మే గోపాయ యముషయ శ్రియయదావిదః రుజస్సామానిదోగంసే సాహిస్రేణమృత సుధాం విపాదో ఏ చతుష్పదః అష్టాసభాశ్రయా ఇహాగ్నే ఏ చైత సభాసుగాః సప్రభసవాన్మే గోపాయ ఏతదభ్యాస్తభా సదః తానింద్రియావదః కురోం సర్వమాయరుపాసదాం అహే బుద్ధయ మంత్రన్మే గోపాయ విపాదో ఏతదుష్పదః అష్టాసభాశ్రయా ఇహాగ్నే ఏ చైత సభా ఆసుగాః సప్రభసవాన్మే గోపాయ ఏతదభ్యాసభా సదః తానింద్రియావదః కురోం సర్వమాయరుపాసదాం
ओम भो स्वाहा ओम भव स्वाहा ओम भूर्भुवः स्वाहा अग्निर्मग्गस्ताः तेजोदप्रासावेः असरेव देवस्य गतो नारायणपदे पुरुषोत्तमस्तुतिग्रान्धकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनिलासमेतस्य श्रीश्रीनिवासस्वामिनः विवाहिकोत्सवकर्मणि राजहोमान्ते मंत्रलोपे क्रियालोपे नियमलोपे द्रव्यलोपे लुलादोषादि सर्वदोषप्रायश्चित्तार्थम् अतो देवाय वैष्णवं होक्षे अदिदेवमनस्वा सरस्यमनस्वा प्रथोवा अतो देवामन्धुरायतो विष्णुचक्रमे पृथिव्या सप्तदाम स्वाहा इदं विष्णुचक्रमे त्रेधादेवदं समो नमस्य भागं सुरे स्वाहा त्रेणमदाचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः अतो धर्माणि धारयन् स्वाहा विष्णुकर्माणि वस्तते प्रदानि वस्पदे इन्द्रस्य जुस्सकाम् स्वाहा तद्विष्णात् परमं पदकं सदा पश्यन्ते सूर्यः तदेव दक्षुराजनग् स्वाहा तद्विप्रासो विपञ्चमो जागृवागं सस्तमन्तते विष्णार्यत्परं पदग् स्वाहा ॐ भो स्वाहा ॐ भव स्वाहा भोगं स्व स्वाहा ॐ भूर्भुवः स्व स्वाहा अग्निर्मग्गस्ताः तदप्रासावेः नारायण जगपदे पुरुषोत्तमस्तुतिग्रान्धकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनिलासमेतस्य श्रीश्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सवकर्मणि उपरिष्टान्तं हौष्ये अग्निर्मन्नस्वा सरस्यमन्नस्वा प्रसोवा अजस्समग्ने दिवाकरमग्ने स्वाहा अग्नेर्नादाय स्वाहा अग्नेपदे स्वाहा प्रजापते स्वाहा विश्वेभ्यो देवेभ्यः स्वाहा इष्टेभ्यः स्वाहा असोष्टेभ्यः स्वाहा तेरञ्जुष्टे स्वाहा निष्कृत्यै स्वाहा गौराभ्यै स्वाहा दैवेभ्यः स्वाहा करोभ्यः स्वाहा वृद्धै स्वाहा समृद्धै स्वाहा सरसमृद्धै स्वाहा तेजो दैवे स्वाहा समिधसे तेजोसे देवे स्वाहा सौस्रवदन्यवाय स्वाहा सौर्यस्य देवहे चक्षुर्मे पाहि स्वाहा आयुं मे देवहे ब्राह्मणे स्वाहा ब्रह्मण्ये पाहि बुद्धिर्ने पाहि स्वाहा सप्तदिक्पाद प्रियाणि सप्तहोत्राधात्मानि मानद्यानकृतेन स्वाहा मानद्यानकृतेन ओर्नादमादे स्वाहा अग्निभुक्तज स्वाहा वेदभुक्तज स्वाहा पृथ्वीभुक्तज स्वाहा मोक्षगन्धर्वार्चनज स्वाहा अग्निजीर्णं वेदजीर्णं जहोजीर्णं पृथ्वीजीर्णं समद्वा हविषा हृतेन आद्यशेषं पूर्णाहुति इंद्राय स्वाहा पूर्णाहुतिमुत्तमाञ्जुहोति सवद्भाविषाहुतेन आद्यशेषं पूर्णाहुति इंद्राय स्वाहा पूर्णाय मुहूर्तस्य मुहूर्त महान्तो निगृह्णन्तो मुहूर्तोऽस्तु अग्निस्कृप्तदा गौस्कृप्तदा पृथ्वीस्कृप्तदा ब्रह्माभ्यार्जन्तामग्निर्मध्यस्थाः देवदेवप्रासावेः पौत्रं मे भोजां स्वाहा पूर्णं मे भोजां स्वाहा राज्यां दक्षिणायां नेत्रावधनायां ये दक्षिणप्रदप्रयाम् उत्तरदप्रदोपनयां पश्चिमदप्रदोपनयां प्राच्यां विष्णु सदनमसि ग्रन्थिं सङ्गृह्यां ग्रन्थिं विसृज्य अग्निप्रोक्ष्याम् आप्यायन्तां वोषधयो विश्वभेदरस्वाहा भूतस्मादेतमादित्याम् भूतस्मादेन नित्यं सर्वयज्ञकृतं भवेत् श्रेयोग्निर्भवतिः आदित्यः सोमो नमः त्रयार्षं जमदग्नित्रयार्षं कश्यपग्नित्रयार्षं तद्देवानां त्रयार्षं दीर्घायुक्ताय स्थिराय बलाय ब्रह्मवर्चसे आदित्याय सोमो नमः
आपो हिष्टामयो भवस्तानवोर्जे रातुरामहेरदाय दक्षसे रोमस्य उदमोरदस्तस्तवादय एरः उददेरव मातरः तस्पारङ्गमानो यस्पक्षया यदन्वदा आपो दिरैदादिरः निमिस्तय स्वान्तरिक्षय तस्वामृदूया सम्भवर्तसवद ब्रह्मवर्तदायत्वा अनुरयिनाम् आपो दिरयता जनाः आपोदरे जातरः तमेश्वरस्तमे ज्योपदि नमस्या यत्ते एदं वाचरं वाचे भगवान् तृप्ततो नमः अये वाचावृतेर्वा विद्यात्मना वा प्रकृते स्वभावात् साक्षात् श्रीमन्नारायणायेति समर्पयामि सर्वं श्रीनिवासार्पितमस्तु ब्रह्माण्डमुद्वासयामि सोममुद्वासयामि अग्निमुद्वासयामि आदित्यमुपगस्य यज्ञेश्वराय नमः गूढोपहारनैवेद्यं समर्पयामि आद्योपहारं समर्पयामि सुप्रीतः सुप्रसन्नः वरदा भवन्तु तस्य ब्रह्मार्पितमस्तु सर्वं श्रीनिवासार्पितमस्तु ஓம் நமோ வெங்கடேசாய. எம்பெருமானின் திருக்காலிய உற்சவத்திற்கு வந்து எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் சேவித்த அத்தனை தேவாதி தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் பூர்ணாகுதி செய்யப்பட்டது. இதோ இப்பொழுது வாரணமாயிரம் என்று சொல்லக்கூடிய வைபவம், தேங்காய் உருட்டக்கூடிய வைபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வைபவத்திற்கு அடுத்ததாக மாலை மாற்றக்கூடிய வைபவம் நிகழ இருக்கின்றது. ஆம், வாரணம் என்று சொன்னால் யானை என்று பொருள். ஆண்டாள் நாச்சியாரும் கூட வாரணம் 1000 சூழ வலம் செய்து என்று நாச்சியார் திருமொழியிலே 1000 யானைகள் சூழுமாறு வந்திருந்து எம்பெருமானின் திருக்கரத்தை கைப்பற்ற வேண்டுமென விண்ணப்பித்திருப்பாள். அதனாலேதான் தேங்காய் உருட்டக்கூடிய இந்த நிகழ்விற்கு கூட வாரணம் 1000 என்று பெயர் வைத்தனரோ. இதோ இப்பொழுது மாலை மாற்றக்கூடிய அதி அற்புதமான வைபவம் நிகழ இருக்கின்றது. மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் என்று மிக அருமையானதொரு பாடல் இருக்கின்றது. அதற்கு ஏற்றாற்போல இந்த கல்யாணோற்சவ வைபவத்திலே கல்யாண வைபவத்திற்கு பின்பாக, அதாவது மாங்கல்ய தாரணத்திற்கு பின்பாக இந்த மாலை மாற்றுதல் என்கின்ற வைபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எம்பெருமானின் திருத்தோள்களை அலங்கரித்த மாலையானது பிராட்டிமார்களின் திருத்தோள்களை அலங்கரிக்கவும் மீண்டுமாய் எம்பெருமானின் திருத்தோள்களை அலங்கரிக்கவும் இருக்கின்றது. அந்த வைபவத்தை தான் நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே திருப்பாவையிலே ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்களோடு பாவை நோன்பு நோற்று அங்கு சென்று எம்பெருமானிடம் விண்ணப்பித்ததை நாமும் விண்ணப்பித்து எம்பெருமானின் பேர் அருளுக்கு பாத்திரமாகுவோம். ஆம், விடியற் காலையிலே நீ இருக்கும் இடத்திலே வந்து உன்னை வணங்கி உன் அழகிய தாமரை போன்ற திருவடிகளையே நாங்கள் மங்களாசாசனம் செய்கின்றோம். அதன் பயன் யாது தெரியுமா? நீ மாடுகளை மேய்த்து அவை உண்டது கண்டபின் உண்கின்ற குலத்திலே பிறந்து எங்களிடம் பணிவிடைகளை கொள்ளாமல் விட்டுவிடுவது உனக்கு தகாது. எங்களிடம் பணிவிடைகளை நீ கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் வந்தது பறையை கொள்ளுவதற்காக அல்ல,
கோவிந்தனே, நாங்கள் எப்போதும் நீ எடுக்கும் எந்த அவதாரத்திலும் இப்போது இருப்பது போலவே உன்னோடு பொருந்தியவர்களாகவே இருக்க வேண்டும், உனக்கே அடிமை செய்பவர்களாகவும் வேண்டும். இவற்றை விட வேறுபட்ட எங்களுடைய விருப்பங்களையெல்லாம் போக்குவாயாக என்று மாலை கட்டி அந்த திருமாலை கட்டியவள் பிரார்த்தனை செய்கின்றாள். நாமும் அப்படியே பிரார்த்தித்து எம்பெருமானின் சரண் புகுந்தால் எம்பெருமான் எல்லா வளங்களையும் நமக்கு அருளுவான் என்பதிலே சிறிதளவும் ஐயம் தேவையில்லை. இதோ பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த கல்யாணோத்சவ வைபவத்திலே எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் பக்தியோடு கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் எழுப்பி தங்களுடைய சிந்தையை முழுவதுமாக எம்பெருமானிடம் அர்ப்பணித்து வணங்கக்கூடிய அந்த திருக்காட்சியை காண்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே தலம் பிராலு அட்சதா சமர்ப்பணம் அதுவும் நிகழ்ந்து அர்ச்சகர் சுவாமிக்கும் பரிவட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது. நாம் அத்தனை பேரும் எம்பெருமானை சேவித்து மகிழ்ந்தோம். அத்தனை பக்தகோடி பெருமக்களுக்கும் எம்பெருமான் பேரருளை வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே விண்ணப்பித்து வர்ணனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు, నెర బిరుదు మగని కంటే పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు, పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. తిరిదూరినప్పుడే పెండ్లి కూతురు, పతి పెరరేచి నిదివో పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పెట్టనే పెద్ద తురుము పెండ్లి కూతురు, నేడే పెట్టడు చీరలు గట్టే పెండ్లి కూతురు. పెట్టనే विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि.
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ